ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். அடிக்கிற வெயிலில் எங்கே போகலாம்னு யோசிச்சு கொண்டிருக்கத்தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஒரு அப்கண்ட்ரி ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் அதுக்கு போகிற ரொம்பவே அழகான வழியைத்தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நாலாப்புறமும் மலைகளும் மலைத்தொடரும் பச்சை பசேலண்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது போகிற வழியெல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி கொண்டு போயிருந்தோம். அப்படி நாங்கள் போன முதலாவது இடம்தான் நைனாட் பிரிட்ஜ். 1921 ஸ்ரீலங்கா பிரிட்டிஷ் கொலனியா இருந்த காலத்தில் கட்டப்பட்ட இந்த பிரிட்ஜானது 24 மீட்டர் உயரமும் 91 மீட்டர் நீளமும் கொண்டது. அதே நேரம் இந்த வழியால் போகிற இந்த ட்ரெயினையும் இந்த பிரிட்ஜையும் பார்க்கறதுக்காக ஏராளமான டூரிஸ்ட் எப்போ பார்த்தாலும் இந்த இடத்துல குவிஞ்சு கொண்டே இருப்பினோம். அப்புறம் இந்த நைனாட் பிரிட்ஜுக்கு வர்றதுக்கு 2 வழி இருக்குது. ஒரு வழி ரொம்பவே கிட்டையான வழி, மற்ற வழி ரொம்பவே தூரமான வழி. நீங்கள் அங்கே இருக்கிற லோக்கல் கைடுட்டையோ இல்லாட்டி அங்கே இருக்கிற லோக்கல் ஆக்கள்கிட்டையோ கேட்டினோம்டா உங்களுக்கு அந்த கிட்டையான வழியை காட்டி தருவினோம். ஏனெண்டா அந்த தூரையான வழியில் வந்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு மேலே நடந்தே போக வேண்டியிருக்கும். ஆனால் மற்ற வழியால் வந்தீங்கன்னா நீங்கள் நைனாட் பிரிட்ஜுக்கு ரொம்பவே பக்கத்திலே வந்துடுறாங்களாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த பிரிட்ஜை பார்க்குறதுக்கு பைக் யூஸ் பண்ணி வருவீங்களா இருந்தால் அது இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்திலே வந்து சேரக்கூடிய ஒரு வழி ஒன்று இருக்குது. நாங்கள் இந்த அப்கண்ட்ரி ட்ரிப்புக்கு ஒரு நார்மல் டியோ பைக் கொண்டு ஹையர் பண்ணியிருந்தோம். நாங்கள் அது 2500 ரூபா காஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பெட்ரோல் நாங்கள் அடிக்கணும். அது ரொம்பவே ஈஸியாகவும் கன்வீனியனாகவும் இருந்துச்சு. இந்த ரோட்டுகள் கொஞ்சம் பயமாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஸ்லோவாக போனீங்கன்னா ஓடலாம், பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்லை. நீங்கள் அப்கண்ட்ரி ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா பெட்டர் ஆப்ஷன் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வாங்க. அப்படி இல்லாட்டி கலம்பூர்லேருந்து வாரீங்கன்னா ட்ரெயினில் வாங்க. அது ரொம்பவே கன்வீனியனாகவும் வர்ற வழியெல்லாம் செம்மையாக நல்ல வடிவாகவே இருக்கும். நீங்கள் வடிவாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அண்ட் ஜெஃப்னாலேருந்து வாரீங்கன்னா தயவுசெய்து நார்மல் சிடிவி பஸ்லேயோ நார்மல் பஸ்ஸுகளில் வந்துடாதீங்க. ஏனெண்டா இந்த பாதையெல்லாம் ரொம்பவே சுற்று பாதை, சரியான கஷ்டமாக இருக்கும், தலை சுற்றும், சக்தி வரும். ஸோ அதுக்கு நீங்கள் வில்மி எக்ஸ்பிரஸ்ன்ற ஒரு பஸ் ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா அது ஓரளவுக்கு அட்ஜஸ்டபிள் சீட் உள்ள லக்ஸரி பஸ். 2500 ரூபா காஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் ஈஸியாகவே ரொம்பவே கன்வீனியனாக வந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ளேவர் சஃபாரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் என்னோடய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அர்ஜுன்.